ஹலோ எவ்ரிஒன். லாஸ்ட் வீடியோல நாம நவுன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நவுன் எங்க யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ, அந்த இடத்துல நவுன் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல நாம ப்ரோனவுன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். சரி, ப்ரோனவுன்னா என்ன? ப்ரோனவுன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நவுனுக்கு பதிலா வர்றது தான் ப்ரோனவுன் அப்படின்றாங்க. அதாவது இந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க. ப்ரோனவுன். அதாவது நவுனுக்கு பதிலா வரக்கூடியது தான் ப்ரோனவுன் அப்படின்றாங்க. இப்போ இந்த ப்ரோனவுனுக்கு வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாரி வச்சுக்கலாமே. அசிஸ்டன்ட்க்கு ஒரு பாஸ் இருக்காப்ல. சோ அந்த பாஸ் தான் யாருன்னா நவுன். அந்த பாஸ் போக முடியாத பிளேஸஸ் எல்லாம் இந்த ப்ரோனவுன் போயிடும். லைக் போக முடியாத பிளேஸஸ்னா, பாஸ் பொறுத்தவரையிலும் ஒரு தடவ தான் போயிட்டு வருவாரு. ஸோ எவ்ரி டைம் அவரால போயிட்டு இருக்க முடியாது. அவருக்கு அதுக்கு உண்டான டைம் இருக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னா. ஸோ இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பதிலா அவரோட அசிஸ்டன்ட் அனுப்பி விடுவாரு. இன்னைக்கு போயிட்டு வா, மறுபடியும் நாளைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்து எப்பப்பலாம் அவருக்கு தேவைப்படுதோ, அப்பப்பலாம் அவரோட அசிஸ்டன்ட் அனுப்பி விடுவாரு. அதுதான் இங்க ப்ரோனவுன். நவுன் ரிப்பீட்டடா யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரோனவுன் அதுக்கு பதிலா யூஸ் பண்ணுவாங்க. எத வச்சு நான் இத சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வராரு. இப்போ வந்து நிசாம்ன்றவர் வந்து வீட்டுக்குள்ள வராரு, சாப்பிடுறாரு அப்படின்றபோது நம்ம இப்ப எப்படி சொல்லுவோம் தமிழ்ல? நிசாம் வீட்டுக்குள்ள வராரு. நிசாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நிசாம் தூங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிசாம்ன்ற வார்த்தைய திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோமான்னு கேட்டீங்கன்னா, சொல்ல மாட்டோம். நிசாம்ன்றது என்ன? அது வந்து ஒரு பெயர் சொல். ஒரு பெர்சனுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பேரு. அப்படி ஒரு பெர்சனுக்கு பேர் வச்சா அதான் வந்து பெயர் சொல் சொன்னோம். அந்த பெயர் சொல் தான் வந்து நவுனுன்னு சொன்னோம். அப்போ தமிழ்ல நம்ம என்ன பண்றோம்? நிசாம் வீட்டுக்குள்ள வந்தாரு, அவரு சாப்பிட்டாரு, அவர் தூங்குனாரு, அவர் எழுந்தாரு. அப்போ ஒரு தடவ தான் நிசாம்ன்ற பெயர் சொல்ல யூஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்த டைம்லாம் அந்த பெயர் சொல்லுக்கு பதிலா, அதாவது அந்த நிசாம்ன்ற வார்த்தைக்கு பதிலா வேற சில வார்த்தைகள யூஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்ல சென்டென்ஸ மேக் பண்றோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நவுன் ஒரு தடவ தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த டைம்ல இருந்து அந்த நவுன் ப்ரோனவுனா மாறி அத யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் போவாரு. நெக்ஸ்ட் டைம்லலாம் அசிஸ்டன்ட் தான் போவாரு. அந்த அசிஸ்டன்ட் தான் யாருன்னா நம்ம ப்ரோனவுன். சரிங்களா? சரி. இப்போ இந்த ப்ரோனவுன் இருக்கு பார்த்தீங்களா? இத 3 பாயிண்ட் ஆஃப் வியூவா பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் சொல்லிட்டு 3 பேரா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பெர்சன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ, வி ஓகேங்களா? சோ இதுல பேரு தான் ஃபர்ஸ்ட் பெர்சன். ஆனா இதுல 2 பேர் இருப்பாங்க. நான் ஐயும் சொல்லலாம். இல்ல என்ன மாரி நெறைய பேர் இருந்தாங்கன்னா, வியும் சொல்லலாம். இப்போ யாரு முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அவர் தான் ஃபர்ஸ்ட் பெர்சன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பெர்சன். செகண்ட் பெர்சன்னா என்னன்னா, யூ ஓகேங்களா? அது நீயா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. அவங்க வந்து 2த்துக்குமே ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. யூ. பேரு தான் செகண்ட் பெர்சன். ஆனா இதுல ஒருத்தர் தான் இருப்பாரு. ஏன்னா, யாரு கேட்கிறாரோ, நம்ம பேசுறத கேட்கக்கூடியவங்க தான் செகண்ட் பெர்சன். ஸோ பேச ஆரம்பிக்கிறவரு ஃபர்ஸ்ட் பெர்சன். பேசுறத கேட்கிறவரு செகண்ட் பெர்சன். சரி அப்ப இந்த தேர்ட் பெர்சன் யாரு? தேர்ட் பெர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹி, ஷி, இட், தே. இந்த 4 பேர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் பெர்சன் அப்படின்றாங்க. இந்த தேர்ட் பெர்சன் தான் ரொம்பவே முக்கியமானவரு. அது ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம யார பத்தி பேசுவோம்? தேர்ட் பெர்சன பத்தி தான் பேசுவோம். நமக்கு எப்பவுமே வழக்கமா தேர்ட் பெர்சன பத்தி பேசுறது தானே ரொம்பவே புடிச்ச விஷயம். அவர் அப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாருன்ற மாரி நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே அதுதானே வழக்கமான விஷயமா இருக்கு. ஸோ, அப்போ இந்த தேர்ட் பெர்சன் தான் ரொம்பவே முக்கியமானவரு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன பத்தி நானே பேசினா அது ரொம்பவே தற்பெருமையா இருக்கும். உங்கள பத்தி நான் உங்ககிட்டயே பேசினா, நீங்க வந்து கோவப்படுவீங்க. ஆனா நம்ம 2 பேருமே சேர்ந்து 3வது பெர்சன பத்தி பேசினோம்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து அதுதான் வழக்கமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்போ 3 பெர்சன் பத்தி பேசுற வியூ வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹி, ஷி, இட், இட், ஹி, ஷி, இட், தே. இதுதான் வந்து 3 பெர்சன் அப்படின்றாங்க. சரி. இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ஹீனா என்ன? அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஹீனா என்ன? ஜெனரலா ஹீனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா, அவன் அப்படின்ற அதோட தமிழ் மீனிங் தான் ஞாபகம் வரும். ஆனா, இங்க தான் ஒரு பிரச்சனையே இருக்கு. இப்போ இந்த ப்ரோனோன பொறுத்தவரையிலும், அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்ட்டான தமிழ் மீனிங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில இடங்கள்ல நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம். அப்படின்னு நான் சொல்றேன். அது எப்படி பிரச்சனையில மாட்டிப்போம்? சரி, ஈக்கு அர்த்தம் அவன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து, இவர் தான் என்னோட பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம எப்படி சொல்லுவோம்?
ஸோ ஹி இஸ் மை பாஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இத நம்ம தமிழ்ல எக்ஸாக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹீக்கு நம்ம என்னவா ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்? அவன்னு ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம். அப்போ நம்ம சொல்லும்போது, இவன் தான்ப்பா என்னோட பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அவர் வந்து நம்மளோட ஹையர் பொசிஷன்ல இருக்கார்ல. அப்ப நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோம்? இவர் தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்றோம் கரெக்ட்டுங்களா? ஸோ அவர் தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல வந்து மரியாதையா சொல்றோம். இப்போ நீங்க எக்ஸாக்ட்டா ஹீயோட மீனிங் அவன் அப்படின்னு நெனச்சுட்டீங்கன்னா, இங்க பிரச்சனை என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அந்த மரியாதை குறைவா பேசுறோமே நெனச்சு நெனச்சு சில வார்த்தைங்கள முழுங்க ஆரம்பிச்சுருவோம். சில வார்த்தைங்கள முழுசா சொல்ல மறந்துருவோம். அதனால எப்பவுமே இந்த மாரியான ப்ரோனவுன்க்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் தான் இருக்குன்ற மாரி ஞாபகம் வச்சுக்காதீங்க. இப்ப இந்த ஹீயா இருக்கட்டும், ஷீயா இருக்கட்டும், இட்டா இருக்கட்டும், தேயா இருக்கட்டும் இதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இப்ப இந்த ஹீக்கு இருக்கக்கூடிய பல அர்த்தங்கள்லாம் என்ன? ஒரு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் அப்படின்னு சொல்லிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க. யாரு கேட்டீங்கன்னா, அவன்னு சொல்லலாம். இல்ல அவர்ன்னு சொல்லலாம். ஸோ ஹீய பொறுத்தவரையிலயும் நீங்க அவனுக்கும் யூஸ் பண்ணலாம், அவருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதுதான். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம தமிழ்ல எப்பவுமே மரியாதை குடுத்து பேசுறதுக்காக சில வார்த்தைகள் ஆட் ஆன் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல பேசுறது முழுக்கவும் மரியாதையா தான் பேசுவாங்கன்ற அவங்க நம்பிக்கையில ஒரே வார்த்தையா வச்சு முடிச்சுட்டாங்க. அப்போ அவனாகவும் இருக்கலாம், அவராகவும் இருக்கலாம். சரி. அப்போ அவர் மட்டும் தானா? அப்போ அவர் என்னோட பாஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். இவர் என்னோட பாஸ்ன்னு சொல்லணும்ல. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றது? அவர் என்னோட பாஸ்ன்னா, "ஹி இஸ் மை பாஸ்" அப்படின்னு சொல்லலாம். இவர் என்னோட பாஸ்ன்னா, அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? அதுக்கும் "ஹி இஸ் மை பாஸ்" தான். அப்போ அவன் சொல்லலாம், இல்ல இவன் சொல்லலாம். அவர்ன்னு சொல்லலாம், இல்ல இவர்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4மே யாருக்கு பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, ஹீக்கு பொருந்தும். சரிங்களா? ஸோ அப்போ பக்கத்திலேயே அவர் இருந்தார்ன்னா, "ஹி இஸ் மை பாஸ்." அவர் ரொம்ப தூரத்துல இருந்தார்ன்னா, அப்பவும் நமக்கு ஹி இஸ் மை பாஸ் தான். ஆனா தமிழ்ல தான் 2 வார்த்தைகளா பிரிஞ்சிருக்கு. அவர் என்னுடைய பாஸ். பக்கத்துல இருந்தாருன்னா, இவர் என்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? சரி. ஷி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரி நெக்ஸ்ட்டு ஆ தே அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே அப்படின்னா அவர்கள், இல்லன்னா அவை 2த்துக்குமே அத யூஸ் பண்ணலாம். சரி நெக்ஸ்ட் யார் இருக்காரு? நெக்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, இட். சரி இட்னா என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, இட்னா இப்போ திஸ் அப்படின்னா என்ன? இது. கரெக்ட்டுங்களா? தட் அப்படின்னா என்ன? அது. கரெக்ட்டுங்களா? இப்போ இட்னா என்னவா இருக்கும்? இட்னா எது அதுவோ அதுதான் இது. அதுதான் இட்டு. ஸோ ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்குல்ல? அதாவது இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்கிறாரு. "வேர் இஸ் யுவர் ஹவுஸ்?" அப்படின்னு கேட்கிறாரு. "வேர் இஸ் யுவர் ஹவுஸ்?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? "மை ஹவுஸ் இஸ் சென்னை" அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? ஸோ உங்களுடைய வீடு எங்க இருக்கு? அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்ன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? "என்னுடைய வீடு சென்னையில இருக்கு" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இது காலப்போக்குல எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் அவர் சொன்ன வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா, அத யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது உங்களுடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா, என்னுடைய வீடு அப்படின்ற வார்த்தைய நம்ம திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம். அது இங்க தான்ப்பா இருக்கு. அது சென்னையில இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுடைய வீடு எங்க இருக்கு? அது சென்னையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த டைம்ல அதுன்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த டைம்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்ன்னு கேட்டீங்கன்னா, இட்ன்றத யூஸ் பண்ணுவோம். அதாவது யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய நவுன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நவுன நான் திரும்பவும் நவுன யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இந்த கொஸ்டின்லயே இருக்கக்கூடிய நவுன் யாரு? நவுன்னா ஒரு இடத்துக்கு பேர் வச்சிருந்தாங்கன்னா, அதான நவுன். அப்ப இந்த சென்டென்ஸ்ல யாருக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹவுஸ்க்கு தான் பேர் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? ஹவுஸ்ன்ற மாரியான ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ உங்களுடைய வீடு எங்க இருக்கு? அப்படின்னு கேட்கும்போது, வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? அப்போ என்னுடைய ஹவுஸ்ன்னு நான் சொல்றதுக்கு பதிலா, நான் என்ன சொல்லலாம்ன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் இன் சென்னை. என்னுடைய ஹவுஸ் சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, அது சென்னையில இருக்கு. இது சென்னையில இருக்கு. அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். அப்போ நவுன் யூஸ் பண்ணிட்டாரு ஒருத்தரு. அந்த நவுன திரும்பவும் நான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் யூஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலா இட் இஸ் இன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்பவுமே நவுன் வரக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அதற்கு பதிலாக வரக்கூடிய பேர் தான் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோனவுன். ஹவுஸ்ன்றது நவுன். அந்த ஹவுஸ்க்கு பதிலா மறுபடியும் இட் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? இங்க நான் யூஸ் பண்ணக்கூடிய இட் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோனவுன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நவுன்னா என்ன? ப்ரோனவுன்னா என்ன? அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு. இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன் உங்ககிட்ட. "ஹவ் இஸ் திஸ் வீடியோ?" அப்படின்னு நான் கேட்டேன்னா, அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? "திஸ் வீடியோ இஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் ஆரம்பிக்காம, நம்ம என்ன பண்ணலாம்? "இட் இஸ்" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த வீடியோன்றது நவுன். நான் கொஸ்டின் கேட்கிறேன். நவுன யூஸ் பண்ணி நான் கேட்டுட்டேன். "ஹவ் இஸ் திஸ் வீடியோ?" அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? "திஸ் வீடியோ இஸ்" அப்படின்னு மறுபடியும் நவுன யூஸ் பண்ணி சொல்லாம, "இட் இஸ்"
அப்படின்னு சொல்லி நீங்க அத மென்ஷன் பண்ணலாம். அப்ப நான் இங்க என்ன பிளாங்க் விட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளாங்க்குக்கு அர்த்தம் நீங்க தான் சொல்லணும். ஏன்னா, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்டுருக்கேன். இந்த வீடியோ நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.